வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எப்பவும் ஒரே மாதிரி தானங்க கேசரி பண்ணுறோம். சரி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் மாம்பழத்தை வச்சு கேசரி பண்ணுறேன். அதுக்கு ரவை, மாம்பழம், பால், சீனி, ஏலக்காய் பொடி, அண்டி கிஸ்மிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த நெய்யிலேயே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவையும் வாசனை வரது அளவுக்கும் மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் பால், ஒரு கப் தண்ணி ரெண்டையும் ஊற்றி, நான் காய்ச்சாத பால் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால்னாலும் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு கட்டிகள் இல்லாமல் கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோடனே இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சீனி போட்டுக்கலாங்க. அதையும் போட்டுட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறீங்க, எல்லோ கலர், அதையும் போட்டுக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்தா மாம்பழத்தையும் போட்டுக்கலாம். ஒரு மாம்பழம் நான் எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. சரிங்க, இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் அழகாக வந்துடுச்சு. அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஊற்றுறேங்க. அதையும் ஊற்றிக்கிட்டு முந்திரி பருப்பு பொரிச்சு வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சூப்பராக மாம்பழ கேசரி ரெடி ஆயிரும். சரி, இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சு சாப்பிட்ற வேண்டியதாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.